உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் மேடம். மேடம், என்ன மேடம் நீங்க கை நீட்டி பணம் வாங்கினதுக்கு அப்புறமா வேலையில இவன் கரெக்டா இருப்பானா இல்லையான்னு டவுட்ல வந்திருக்கீங்களா? அதுக்காக நேர்லயே வந்துட்டீங்க தானே? மேடம், எனக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு மேடம். யார்கிட்டயாவது கை நீட்டி பணம் வாங்கிட்டா அந்த வேலையை முடிக்காம விட மாட்டேன். மேடம், நீங்க கவலையப்படாம கிளம்பி போங்க. எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்குவ? சார், மேடத்துக்கு எல்லாம் தெரியும் சார். அவங்க சொன்னதா விஷயமே. என் ஆளுங்க பக்காவா கெட்ட போட்டு உள்ள இறக்குறேன். சித்தார்த்தோட கதை முடிஞ்சிடும் சார். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, மேடம் தான் காசு கொடுத்துருக்காங்க. மேடத்துக்கு எல்லா விஷயமும் தெரியும். மேடம், விஷயத்த சொல்லுங்க மேடம். மேடம், பெரிய கூட்டம் இருக்கு மேடம். ரிஸ்கே இல்லாம சொன்ன மாதிரியே காரியத்தை பக்காவா முடிச்சிடும். காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பணத்தை கொஞ்சம் சேர்த்து போட்டு விடுங்க மேடம். மேடம், நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க மேடம். உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும் மேடம். மேடம், நான் வரேன் மேடம். வாங்க. நம்மளை பார்த்து நல்ல மனசுங்கிறான். அம்மா, என்னம்மா நீங்க? போங்கம்மா, பயங்கரமான ஆளா இருக்கீங்க. என்னடா நீ? பின்ன என்னம்மா, எங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா திடீர்னு ரவுடிங்ல செட் பண்ணி பணத்தை கொடுத்து சித்தார்த்த கொல்ற அளவுக்கே வந்துட்டீங்க. அக்கா, இந்த விஷயத்துல எல்லாம் என்ன உட்கார வச்சு டியூஷன் சொல்லி கொடுங்க. நான் பழகிக்கிறேன். ஐயோ, என்ன மாமா, இதுக்கெல்லாம் டியூஷனா? ஆள விடியா சாமி. சரிம்மா, எப்ப நீங்க ரவுடிங்ல பார்த்து இந்த பிளான பண்ணீங்க? வெறுப்பேத்தாதடா. நானே அவன் யாரு எதுக்கு என்கிட்ட வந்து பேசினாங்கிற குழப்பத்துல இருக்கேன். என்ன சொல்றீங்க? என்னது, ஆளையே தெரியாதா? அப்புறம் எதுக்காக அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? அதுவா, முன்ன பின்ன அவனை பாக்கலனாலும் அவன் யாரு, அவன் எங்க இருந்து வந்திருக்கான் இதெல்லாம் எனக்கு தெரியலனாலும் அவன் சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னம்மா விஷயம்? குழப்பறமா? டேய், அவன் சித்தார்த்த காலி பண்ண போறேன்னு சொன்னான்ல, அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் மனசுக்கு ஆறுதலான அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே சந்தோஷமா அமைதியா இருந்துட்டேன். அக்கா, எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அது எங்க ரெண்டு பேருக்கும் புரியாது. சொல்லுங்க என்னன்னு. இது அத்தனையும் தமன்னா, அதான் உங்க மருமக. அவ உடம்புக்குள்ள எங்க இருந்தோ வந்து, அதான் அந்த தாய்லாந்து, அங்கிருந்து வந்து புகுந்திருக்கே அந்த பேய். அதான் அவ பேர் என்ன? ஜா இர் ஜி நீ யா. அவ வேலையா இருக்குமோ? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்னு ரெண்டு பேரும் என்ன இப்படி முறைக்கிறீங்க? ஜார்ஜ், நீ அவதான் எங்களுக்கு நல்லா தெரியும்ல, அப்ப எதுக்கு இப்படி நீட்டி முழக்கிற? எனக்கு சரியா தெரியாதே, அதான் சொல்லி பாத்துக்கிட்டேன். மா, நீங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க இந்த ஆள் விட மாட்டான். இப்படியே எங்க உயிரை எடுத்துட்டு இருந்த அவ்வளவுதான். திருப்பி நீ என் உயிரை எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எடுத்துட்டாங்களே. என்னம்மா? யோ யோ யோ, நிறுத்துறீங்களா? யாரோ காசை கொடுத்து அவனை கொல்ல சொல்லிருக்காங்க. சந்தோஷமான அந்த விஷயத்த பக்கத்துல நின்னு வேடிக்கை பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. எம்மா ராணி, உன் கையில நான் கொடுக்க போற தீப்பந்தம் வெறும் சாதாரண தீப்பந்தம் இல்ல. முதல் கால பூஜை முடிஞ்சதுல இருந்து நடு சாமத்துல இருந்து உச்சிக்கால பூஜை முன்னாடி வரைக்கும் கடவுளுக்கு ஆரத்தி காட்டின நெருப்பு அது. நீ போற வழியில மிகப்பெரிய வழித்துணையா உனக்கு கூட வரும். நீ போற பயணத்துல எந்த இடத்துல உனக்கு மிகப்பெரிய குழப்பம் வருதோ அப்ப அந்த நெருப்ப இறைவனுக்கு எப்படி தீபாரணை காட்டுவியோ அதே மாதிரி உன் முன்னால இருக்க ஒரு விஷயத்த இறைவனா நினைச்சு மனசார தீப ஆராதனை காட்டு. அப்படி தீப ஆராதனை காட்டி வேண்டும் போது உன் மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்குமா. அப்ப நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கணுங்கிற விஷயத்த அந்த கடவுள் உனக்கு காட்டுவாருமா. ரொம்ப நன்றிங்க சாமி.
கடவுளே, எப்படியாவது இந்த 2வது கால பூஜை நல்லபடியா நடக்கணும். அதன் மூலமா எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கணும். அதே சமயம் பொம்மி அக்காவுக்கு எல்லா சக்திகளும் திரும்ப கிடைச்சு நல்லபடியா வெளியே வரணும். என் மேல வழியக்கூடிய குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில திலகமா இட்டுக்கோ. பிறகு வலது பக்கம் திரும்பி பாருமா. வா, வந்து குங்குமத்தை எடுத்துக்கமா. உன் வலது பக்கம் ஒரு பாதை தெரியும். அந்த பாதை உன்னோட கண்ணுக்கும் என்னோட கண்ணுக்கும் மட்டும்தான் தெரியும். வேற யாரோட கண்ணுக்கும் தெரியாது. இதுதான் நீ கேட்ட அந்த கருடமலைக்கு போறதுக்கான வழி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீ அந்த பாதையில இருந்து 100 அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வலது பக்கம் திரும்பு. அந்த மரத்துக்கு அடியில ஒரு காட்டம்மனோட விக்கிரகம் இருக்கும். வனாந்தரத்துல இருக்கிற அந்த அம்மனுக்கு மனசு குளிரும்படி நீ பூஜை பண்ணணும். தண்ணியே இல்லாத அத்வான காடா இருக்கே, இதுல எப்படி நான் ஆத்தாவுக்கு அபிஷேகம் பண்ண முடியும்? கருடமலைக்கு போகக்கூடிய வழியை மட்டும்தான் என்னால சொல்ல முடியுமா. பரிகாரத்தை எப்படி நிறைவேற்றுங்கிறது இனி உன் கையில தான் இருக்கு. உங்களை நம்பி இந்த பாதையில போற நீங்க தான் துணையா இருக்கணும். சித்தார்த் தம்பி தனக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி 7 முறை கோவிலை சுத்தி வலம் வந்துட்டாரு. இப்ப வரது 8வது முறை. இந்த முறையும் வலம் வந்துட்டா நெருப்ப கொண்டு வந்து வேள்வியில போட்டாகணும். அதுக்குள்ள ராணி கருடமலையில தீபம் ஏத்தி இருக்கணும். அந்த ராணி இப்போ கருடமலைக்கு போயிட்டாங்களா இல்லன்னு எதுவுமே தெரியலையே. வேற வழி இல்ல தர்மகர்த்தா. ராணி அங்க தீபத்தை ஏத்துனா மட்டும்தான் இங்க இருக்கிற வேள்வியில நெருப்பு எரியும். எம்பெருமானே, மா, அவ்வளோதான். கண்ணு கட்டி இருக்கிற சித்தார்த் இன்னைக்கு தொலைஞ்சான். வெட்டுப்பட்டு அவன் செத்தான்னா அப்புறம் எங்க இருந்து பூஜை நடக்க போகுது? பூஜை நடக்கவே நடக்காது. பொம்மி ஆவியும் வெளியில வராது. அப்பாடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.